அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு அனைவருக்கும் 5000 ரூபாய் தீபாவளி பரிசாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஆணையிட்டிருக்காங்க. இதற்கான அரசாணையும் பிறப்பிச்சிருக்காங்க. சரிங்களா? இதுவரை இல்லாத ஒரு ஸ்கீம் தான் இந்த ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் பொங்கலுக்கு மட்டும்தான் வந்து வேஷ்டி சேலை, இந்த பொங்கல் பரிசு ரொக்கம் 2000 ரூபாய், இந்த பொங்கல் வைப்பதற்கான அரிசி பருப்பு இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தாங்க. ஆனா இப்போ இந்த திமுகவின் வாக்குறுதியில இப்போவே ஓகேங்களா, இந்த தீபாவளி தினத்தன்றே இந்த 5000 ரூபாய் இந்த 3 வகை அட்டைகளுக்கு, குறிப்பாக என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய் இந்த 3 வகை அட்டைகளுக்கும் தரப்போறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பத்தின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோ முழுமையா இருக்க போகுதுங்க. சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான கவர்மெண்டோட ஸ்கீம் அப்டேட்லாம் ரெகுலரா நமது சேனல்ல தான் அப்டேட் ஆயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசு ரூபாய் 5000 ரெடி. தமிழ்நாடு அரசின் சூப்பரான திட்டம், சூப்பரான அப்டேட்டாவும் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்க தமிழ்நாடு அரசு முடிவெடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இதற்கான அரசாணையும் பிறப்பிச்சிருக்கிறாங்க. இதற்கான டோக்கனும் வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து வழங்கப்படுவதாக ஒவ்வொரு மாவட்டத்திற்காகவும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்டத்தோட கலெக்டர்ஸ் வந்து ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு கடைகள், அதாவது ரேஷன் கடைகள்ல உங்களுக்கு டோக்கன் வழங்குவாங்க. அந்த டைமிங், அந்த டோக்கன்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேதியில இந்த டைமிங்ல நீங்க வரணும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைமிங்ல போயிட்டு நீங்க உங்களுடைய தீபாவளி பரிசை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? ரேஷன் கார்டு. ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் கீழ் தானியங்கள், உணவு தானியங்கள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்தும் உதவிகள் வழங்கப்படுகின்றன. மகளிர் உரிமை தொகை. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு உதவிகள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1000 நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. பெண்களுக்கு நிதியுதவி வழங்கும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகை நாளில் பொங்கல் வைப்பதற்கான அரிசி, வெல்லம், மளிகை பொருட்கள் மட்டுமல்லாமல் கரும்பு, வேஷ்டி சேலை போன்ற பொருட்களும் வழங்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் ரொக்க பணமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தீபாவளி பரிசு. சில நாட்களுக்கு முன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கியமான நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. அது என்னன்னா, நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று சர்ப்ரைஸ் பரிசு காத்திருப்பதாக அறிவித்திருந்தார். ஜிஎஸ்டி விஷயத்தில் நிவாரணம் மற்றும் பல்வேறு பொருட்களுக்கான வரி விலை குறையும் என்று அறிவித்தார். இது போன்ற சூழலில் தமிழ்நாடு மக்களுக்கு தீபாவளி பரிசு வழங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது.
ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000. தீபாவளி தினத்தன்று ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கியமான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 பரிசாக வழங்கும் அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக தமிழ்நாடு அரசு ரூபாய் 10,000 கோடி செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. காத்திருக்கும் தமிழக மக்கள். டோக்கன் எப்போ வழங்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து இதற்கான டோக்கன் வந்து அதிகாரப்பூர்வமாக வழங்கப்படும். ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் வழங்கப்படும். சரிங்களா? தீபாவளி பரிசாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் 5000 வழங்கும் என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தமிழ்நாடு அரசு இன்னும் வெளியிடவில்லை. ஆனால் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த பரிசுக்காக தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். சரிங்களா? இன்னும் ஒரு சில தினங்கள்ல வந்து இதற்கான டோக்கன் வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் ரேஷன் கடைகள்ல வந்து வழங்குவாங்க. நீங்களும் டோக்கன் வாங்கிக்கோங்க. தீபாவளி தினத்தன்று இந்த 5000 பொங்கல் பரிசாக தீபாவளி பரிசாக பெற்றுக்கொள்ளுங்க. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.